வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய பல் மருத்துவர் போதினி. இன்னைக்கு பதிவில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தமிழில் வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வேர் சிகிச்சை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லில் இருக்கக்கூடிய சொத்தையோ அல்லது ஏதாவது ஒரு அடிப்பட்டதோட தொந்தரவோ பல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பகுதின்னு சொல்லுவோம். அதாவது பல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய், சின்ன இரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அது இன்ஃபெக்ஷன் தொற்றுச்சு அப்படின்ற மாத்திரத்தில் மட்டுமே வேர் சிகிச்சை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வேர் சிகிச்சை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு மறுக்கிற ஊசி முதல்ல கொடுத்துருவாங்க. ஸோ பல்லுக்கிட்ட அந்த மறுக்கிற ஊசி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் பெயின் உங்களுக்கு குறையுது அப்படின்னா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஹேண்ட் பீஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இது இருக்கும், எக்யூப்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெட்டாலிக், ஒரு சின்ன சின்ன டிப்ஸு மாற்றி மாற்றி போடக்கூடிய மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் அது. ஸோ அது வழியாக பல்லில் இருக்கக்கூடிய சொத்தையை நாங்கள் முதல்ல கிளியர் பண்ணிவிடுவோம். சொத்தையை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஒன்ஸ் அந்த இரத்த குழாயின்னு சொல்லக்கூடிய அந்த பல்ப்புன்ற போர்ஷனை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நீட்டாக குச்சி குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்லுக்குள்ளார விட்டு நார்மலாக உள்ளே விட்டு அந்த இன்ஃபெக்ஷனான பல்ப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருமிகள் உள்ளே இருக்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகள் பட்டு அழிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபில்லிங் மெட்டீரியல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிடுவோம். இந்த வேர் சிகிச்சையானது ஒரு விசிட்லேயும் பண்ணுவாங்க, 2-3 விசிட்லேயும் பண்ணுவாங்க. உங்களுடைய இன்ஃபெக்ஷனுடைய சிவியாரிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் விசிட்ஸ் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த வேர் சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பல் மருத்துவர் சொல்லுவார், எந்த பல்லுக்கு கேப் தேவைப்படும், எந்த பல்லுக்கு கேப் தேவைப்படாது, கேப்பை எந்த மாதிரி டைப் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு செராமிக் கேப் நல்லதா, ஜிர்கோனியா நல்லா இருக்குமா எப்படின்றது உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா கேப்புக்குமே அட்வான்டேஜஸும் இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான். ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த கேப்பை உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுடைய விருப்பத்தோடு சேர்த்து அதை ரெடி பண்ணி அளவெடுத்து லேபுக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே அவங்க பண்ணித்தர கேப்பை உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இது ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அண்ட் இட்ஸ் கிரவுன் ஃபிக்ஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பல் மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேர் சிகிச்சை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, வேர் சிகிச்சை தாராளமாக பண்ணிக்கோங்க. உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுடைய கம்ஃபர்டபுள், உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் வேர் சிகிச்சை சொல்லியிருப்பார். ஸோ அதனால் தாராளமாக வேர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பயப்படுறதுக்கு, ஓரி பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ தைரியமாக பண்ணுங்கள். வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு கேப் போட சொன்னாங்கன்னா அவசியம் கேப் போட்டுக்கோங்க. இது ஒன்றுமே ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ஆரம்பத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜாக பார்த்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கும் நல்லது, வழக்கம் போல் பல் மருத்துவர்களுக்கும் அது நல்லது. சரிங்களா? ஸோ பாருங்கள், ரூட் கெனால் சொன்னாங்க அப்படின்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கோங்க. இதுக்கும் பயப்படாதீங்க. கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக சாப்பிடுங்க. சரிங்களா? இதுவே போதுமானது, எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அது ஒருத்தரோட கண்டிஷன்ஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேளுங்க. சரிங்களா? இன்னும் நிறைய டாபிக்ஸ் நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர்ஸ்க்கு ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷனில் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் மை டென்டல் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?